ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் வந்து சிம்பு செத்து போகிற மாதிரி கிடையாது, கமல் தான் இறந்து போகிற மாதிரி கிளைமேக்ஸ். அதை சில உள்ள பாலிடிக்ஸ் பண்ணி அதை மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1 to 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் கட் பண்ண ஃபுட்டேஜ் இருக்கான். இப்போ கமல் வந்து அந்த பனிமலையில் விழுந்து ஓடி வருவார், வந்து அதுக்கு பிறகு அங்கே ஒரு மாசியால் கற்றுக்கிறது, நேபாள் போர்ஷனே பெரிய போர்ஷன் இருக்கு. அதே மாதிரி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சிம்பு சீன் இருக்கு பாருங்க, அது ஒரு லென்த்தியான சீனே இருக்கான் முன்னாடி, அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்ல வேலை பார்ட் 2 விடாம விட்டாங்க. பாட்டு தைரியம், அந்த தைரியம்லாம் எப்படி வரும்? இதை பாட்டு விடுவாங்களா இதுக்கு மேல? அதனால வந்து என்னன்னா நிறைய சீன்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க, கிளைமேக்ஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பு தரப்பு சிம்பு ரசிகர்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல. நம்ம தலைவனை கொண்டு போய் இப்படி காலி பண்ணிட்டாங்க. சிம்புவுமே அடுத்து அவர் கூட பண்றதாக இருந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார். பாட்டு வந்து படத்துல இருந்தாலுமே எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்கன்னு கூட தெரியல. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து த்ரிஷா வந்து 2 பேரையும் நினைச்சு பாடுற மாதிரி, அதெல்லாம் கூடுதல். ஒரு ஆள் நினைச்சு பார்த்தாலே இவ்வளவு இதா இருக்கும். 2 பேரையுமே மாறி மாறி அந்த பாட்டுல இன்செர்ட்ல வந்து வருவாங்களாம். ஆக்சுவலி இருந்திருக்கு படத்துல. அதாவது இந்த பாட்டு பாடுறப்ப சிம்புடைய நினைவுகளும் இந்த பக்கம் சிம்பு, இந்த பக்கம் வந்து கமல், அது அந்த வந்து போற மாதிரியான, அதாவது டபுள் மீனிங்ல இந்த பாட்டு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க.